ஜோமிரோமா ஆண்டவரே எங்களுடைய பிரயாணத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க. பாதுகாத்துக்கொள்ளுங்க வழிநடத்துங்க. பிரேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சீப்பிள் போடலையா? ஓ, சீப்பிள் கட்டாயம் போடணுமா? கட்டாயம் போடணும். அப்படியா? போட்டுட்டா போச்சு. நம்ம கிளம்புறதுக்கு வேற லேட் ஆயிட்டு. அந்த ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டாதீங்க. நிதானமா டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓட்டும். ஏமாநாட்டிலே நம்ம கூட ஒரு இடத்துக்கு கார்ல கிளம்பும்போது ஜோம் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். நம்ம ஜோம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்ம ட்ரைவ் பண்ணி சீட் பெல்ட்லாம் வியர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம சேஃபாக அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியாது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், அதனால் நான் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி இந்த காரை ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ அதே போல் ஆன்லைன் நம்ம வாழ்க்கையை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்ம கடைபிடிச்சு வாழணும். எப்படி நம்ம சீட் பெல்ட்டை வியர் பண்ணுறோமோ, கடிவாளம் போட்டு அந்த சீட் பெல்ட்டை நம்ம வியர் பண்ணுறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக ஆசை இச்சைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு கடிவாளம் போட்டு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற டெஸ்டினேஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணலாம். ரொம்ப சரியாக தான் சொன்னேன். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை மறந்துட்டியே. நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. அது குறிப்பாக வருஷம் நம்ம வண்டிக்குரிய இன்சூரன்ஸை கட்டாயம் ரெனியூ பண்ணியே ஆகணும். நிச்சயமா ஒரு காருக்கு எப்படி இன்சூரன்ஸ் இல்லையோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு கட்டாய அவசியம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கிடுறாங்க. அதனால் அன்றுதினமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த டெஸ்டினேஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிடலாம். எனக்கு கூட பைபிள்ல ஒரு வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடக்கடவும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. கட்டாயமா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு உலக ஆசை இச்சைகளை நம்ம அடக்கி ரட்சிப்பு என்ற பாத்திரத்தை நம்ம எடுத்து பொறுமையோடு ஓடும் பொழுது நிச்சயமாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை நம்ம லீட் பண்ண. Love God, love others. God bless you.